Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அந்த அகலமா வளர்ந்த பாக்டீரியோட வண்டி பின்னாடி ஏன் போக மாட்டேங்குது? என்ன இது சரியா பார்க் பண்ணவே முடியல. பாக்ஸர் அண்ணாச்சு, என்ன உங்களுக்கு காரை சரியா பார்க் பண்ண தெரியலையா? என்ன பாக்ஸர் நீங்க? ஏய், உன்னால இங்க காரை பார்க் பண்ண முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ரிவர்ஸ்ல நான் கண்ண மூடிட்ட காரை பார்க் பண்ணுவேன் தெரியுமில? அப்படியா? அப்ப வா, நீயே வந்து பார்க் பண்ணு, வா. மோட்டோ தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் கார் மாதிரி அவரும் மூஞ்சி செவந்துருச்சுன்னா அப்புறம் வெளியில வருவாரு, நமக்கு தான் ரிஸ்க். அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம இப்படியே இருந்தா நமக்கு நல்லது மோட்டோ. அட பத்தலு, எதுக்கு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பயப்படுற? இதுல எந்த தப்பு நடக்கவே நடக்காது. கார் ஓட்டுறது எனக்கு கை வந்த கலையா? கவலை விடு, பார்க்கிங்க பாரு. சீக்கிரம் வா. இந்தா. யோ, சாவியில லெஃப்ட் ஹேண்ட்ல கூடிய லெஃப்ட்ல எனக்கு அதான் பழக்கம். சரி, இந்தா ஒழுங்கா பார்க் பண்ணு. அதுக்குள்ள நான் வீட்ல சில வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க போய் நிம்மதியா வேலைய பாருங்க. இந்த காரை நான் ஈஸியா நிப்பாட்டுவேன், அதுவும் கண்ணை மூடிட்டு பார்க் பண்ணுவேன். இன்ஜின் ஸ்டார்ட், போடு கியர். இதுக்கு போய் இந்த காட்சியை பாக்ஸர் பார்த்தா அதல பத்தல ஆயிடுமே. பாத்தியா பத்தலு, கஷ்டமே இல்லாம ஜம்முன்னு காரை பார்க் பண்ணி வச்சிருக்க. பார்க் பண்ணலடா மோட்டோ, காரோட கண்ணாடியே நீ பாட்டா கிழிச்சி இருக்காங்க பாரு. எப்போ எப்படி? அடடா பத்தலு, இப்ப நான் என்னடா பண்றது? அடே முட்டைக்கண்ணா, உடனே போய் வண்டியை கொஞ்சம் முன்னாலே ஏறிடா. ஆரம்பத்துல இருந்தே படிச்சு சொன்ன இந்த காரியம் நமக்கு தேவையில்லாத வேலைன்னு. அவன் உன்னையோட சேர்த்து என்ன எல்லாம் அடிப்பான். அண்ணன் வர கம்பீரத்தை பாரு. ஏய் மோட்டோ, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பயந்து போய் நிக்கிறேன்? பாக்ஸர் என்னாச்சு? அது வந்து மாத்திரம் நீ அந்த கொடுமையா சொல்லிடு. அத என் வாயாலனா. ஏய் மோட்டோ பத்ரு, சீக்கிரம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இனி எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எது சொன்னாலும் உண்மையை தான் சொல்லணும். உண்மையை தவிர வேற எதையுமே சொல்லாதீங்க. மோட்டோ, உன் மூஞ்சில ஏன்டா அங்கங்க சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கே? உண்மையை சொன்னா என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அதுக்கே இப்படி என்ன பண்றது? உண்மையை சொல்லிட்டுமாடா, என்ன பண்றது? அட, என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து என்னாச்சு, நாங்க அது வந்து பத்துல நீங்க சொல்லிடா. ஒண்ணும் இல்ல பாக்சர் அண்ணா, இதெல்லாம் அந்த பிரகாஷ் அப்புறம் அந்த விஜய் இருக்கல்ல, அவனோட வேலை தான். பிரகாஷ்? விஜயோட வேலையா? பிரகாஷ் யாரு? யாரு விஜய்? அதாவது பிரகாஷ் விஜய் யாருன்னா அவர் தான். ரெண்டு பேரும் அந்த மங்கிங்க அங்க பாருங்க, அதோ அங்கிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. அதாவது அந்த ரெண்டு பயலுகளும் ஏதோ கோக்னட் பிரிக்கிறதுல ஏதோ அவங்களுக்குள்ள தகராறு போல இருக்கு. ஆரம்பத்துல இளநீ மாதிரி தான் சண்டை சின்ன சின்னதா வந்துச்சு, அது அப்படியே மொத்தி ஜாண்டாவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆனா நம்ம குரூப்ல பிரகாஷ் விஜய்ங்கிறது நம்ம குரூப்ல விஜய் பிரகாஷ்னு யாருமே இல்லையே. யார சொல்ற நீ? என்னது, நம்ம குரூப்ல இல்லையா? அப்புறம் எதுக்காக இவங்க நம்ம பேரை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஆஹா, அப்படின்னா நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துரு. அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது ரொம்ப கை கலப்புல முடிஞ்சு. அதுக்கப்புறம் பெரிய ஆயுதங்களை வச்சு அவங்க தாக்கிக்கிட்டாங்க. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. அப்புறம் முன்னாடி போனவன் ஒரு பெரிய தேங்காவை எடுத்து அப்படியே த்ரோ போட்டு அடிச்சான். அது அப்படியே ஒரு மரத்துல போய் பட்டுட்டு அப்படியே யூட்டன் அடிச்சு திருப்பி லெஃப்ட்ல வந்து கடைசியில அது கண்ணாடி மேல பட்டுருச்சு. கண்ணாடி உடைஞ்சிடுச்சு. கதை நல்லா தான் இருக்கு, ஆனா உண்மையானு தெரியல. நில்லுங்க, ஒரு நிமிஷத்துல நான் வந்துடுறேன்.
அங்கேயே நில்லுங்க. இந்த வாங்க. இந்த பஞ்சிங் பேக்க எதுக்காக தூக்கிட்டு வர்றீங்க பாக்ஸர்? இது வந்து சொல்றேன். நம்ம பேரை கெடுத்துட்டு இருக்கிற அந்த 2 பேர் எங்க? அதுவும் அங்க இருக்காங்க. வா போலாம். போய் வேலையை காமிச்சிருச்சு. திரும்பி வாங்க, நான் உங்களுக்கு என் வேலையை காட்டுறேன். சிங்கம் சார் சீக்கிரம் ஓடுங்க. ஒரு நிமிஷம். ஐயோம்மா, நான் எதுக்காக ஓடணும்? எதுக்கு என்ன ஓட சொல்றீங்க? சொல்லுங்க. எதுக்கு? சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் என்ன அப்புறமா விவரமா நாங்க சொல்றோம் சார். இப்போ உங்க விக்கெட் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா உடனே இங்க இருந்து ஓடிடலாம். Why fear when சிங்கம் is here? சீக்கிரம் சொல்லுங்க. உடனே சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் அவனை புடிச்சு ஜெயில போடுறேன். பயப்படாம சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. இமிடியேட்டா சொல்லுங்க. அந்த 2 பேர் அங்க இருக்காங்க. வாங்க. ஐயோமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன விட்டுடுங்க. நான் என்ன பண்ணேன்? தயவு செஞ்சு விட்டுடுங்க. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். இந்திய தாய் மீது ஆணையா சொல்றேன். விட்டுடுங்க. சீக்கிரம் கிளம்புறா. ஏய், விட்டுடுங்க. வேணா. மறுபடியும் இவரை பத்தி போய் சொன்னீங்க. உங்களை பயங்கர அடிப்போம். ஏய், இப்பவாது உண்மையை சொல்றீங்களா? இல்ல வேற ஏதாவது சாக்கு பாக்கி இருக்கா? சொல்லு. அது வந்து பாக்ஸர் என்னாச்சு? அது என்ன ஆச்சுன்னா எப்படி வயல சொல்றது? என்ன அதுன்னு சொல்லிட்டு இருக்க? சொல்லு. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என்னப்பா ஆச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுப்பா. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க உடனடியா கிளம்புங்க. நீங்க இந்த சீன்ல இல்ல. காஞ்சா சீன்ல எல்லாத்தையும் என்னையா பிரச்சனை? இந்த எபிசோட்ல நாங்க கண்டிப்பா இருக்கோம் ஐயா. தப்ப தட்டு கேட்காம போக மாட்டேன். என்னையா பிரச்சனை? அப்படியா? போக மாட்டீங்களா? திரும்ப இந்த பக்கம் வந்துடாத. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா உண்மை என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்லிடுறேங்க. பதிலடி சொல்லண்டா. பயத்துல எனக்கு வாழுது காசு மட்டும் தாண்டா வந்துகிட்டு இருக்கு. பாக்ஸர் என்ன, உண்மை எல்லாத்தையும் நான் உளறிடுறேன். அதாவது மோட்டு உங்க காரை பின்னாடி பார்க் பண்ணும் போது ஒரு பெரிய கொம்பு வந்து கண்ணாடியில குத்திடுச்சு. கண்ணாடி உடைஞ்சிருச்சு. இதுதான் நடந்தது. எங்களை மன்னிச்சு விட்டுருங்க தெய்வமே. 1 2 3 மட்டும் என்னங்க. 3 என்றதுக்குள்ள நாங்க இங்க இருக்க மாட்டோம். அப்படியா? அப்ப இதான் விஷயமா? சரி நில்லுங்க. நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன். இனிமேல வீட்டுக்கு போய் என்னத்தை கொண்டு வர போறீங்க? பாக்ஸிங் கிளவுஸ் இங்க இருக்கு. எல்லா வெப்பன்ஸும் இங்கேயே இருக்கு. புதுசா எதையும் கொண்டு வந்து அடிக்க வேண்டாங்க ஐயா. டீ டிஃபன் பா. நான் உங்களுக்காக டீயும் டிஃபனும் எடுத்துட்டு வர போயிட்டு இருக்கேன். பாக்ஸர் என்ன, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இனிமையா மட்டும் பேசாதீங்க. எப்பெல்லாம் நீங்க ஆரம்பத்துல இனிமையா பேசுறீங்களோ எண்டுல எங்களுக்கு எண்டு கார்டு போட்டுறீங்க. அதெல்லாம் தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. விட்டுருங்க. இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்ணாடி தானே உடைஞ்சது. பரவாயில்ல விடு. நட்பு உடையில கண்ணாடிய புதுசா மாட்டிக்கலாம். நாம நண்பர்கள். அதோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட. நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. ஓய்,
பத்லு இதுக்கு நீ என்ன முன்னாடியே உண்மையை சொல்ல விட்டுருக்கலாம்டா. அப்படி மட்டும் உண்மையை சொல்லி இருந்தேன்னா இந்த அடி வாங்கியிருக்க மாட்டேன், இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கவே மாட்டேன்டா பத்லு. அடே மோட்டு, நான் என்னடா பண்ணுவேன்? எப்பெல்லாம் யோசிக்கிறேன் அப்பெல்லாம் உன் சிவப்பு முகம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதனால தான் நான் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அட பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நடந்தது நடந்து போச்சு. இப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம். போட்டோ விடுங்க, நட்பு நல்லா இருக்கணும். என்ன கமான், வாங்க நண்பர்களே வாங்க, என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கோங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.